நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம 2025 ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற பொது பலன்களை பார்ப்போம். இப்போ 3 கிரகங்கள் பயிற்சியாக இருக்குது. அதாவது சனி பகவான் வந்து மார்ச் 29 சனி பயிற்சி இருக்குது. குரு பயிற்சி மே 14 2025 மே 14 குரு பயிற்சி இருக்குது. அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி மே 30 ராகு கேது பயிற்சி. இந்த வருட கிரகங்கள், இந்த 3 கிரகங்களும் அதாவது சனி வந்து 2.25 வருஷத்துக்கு ஒரு தடவை நகர்வார். அதாவது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர்வார். அதே மாதிரி குரு 1.25 வருஷம் இடம் மாறுவார். அதே மாதிரி ராகு கேளுக்கெல்லாம் அதே மாதிரி தான் 1.25 வருஷம் எடுத்துப்பாங்க. இதுக்கு உண்டான பொது பலன்களை வந்து நம்ம பார்ப்போம். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய் தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ மேசராசி நாயகன் வந்து செவ்வாய். தைரியமான மேசராசிக்காரங்க பொதுவாகவே வந்து தைரியமான ஆளுங்க தான். எதை எடுத்தாலும் நேர்மையாக வந்து கொஞ்சம் கோபம் இருக்கும் தான். அது வந்து செவ்வாயோட இதை பொறுத்தது. அதே மாதிரி இந்த வருஷம் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் வந்து 6 மாத காலம், அதாவது ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிநாதன் வந்து கடகத்தில் நீச்ச நிலைமையில் இருக்கிறது ஒரு குறை தான். இருந்தாலும் பரவாயில்லை, அந்த குறையை நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு குரு வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் உங்கள் ராசிநாதன் அதாவது நீச்சமாக இருந்தாலும் அந்த தைரியம் மீரியம் வந்து 3ஆம் இடத்துக்கு குரு பகவானால் எல்லாமே நல்லா கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு தான் இது. அதே மாதிரி உங்கள் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் தான். சனி வந்து உங்கள் ராசிக்கு, அதாவது ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் வந்து வர்றாரு. அந்த விரயஸ்தானத்திலேருந்து 2ஆம் இடம் 6ஆம் இடம்லாம் பார்ப்பார். 6 9ஆம் இடம் இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. இதனால் அதாவது 2ஆம் இடம் விரய சனி வந்து 2ஆம் இடம் தான் பணம் வரக்கூடிய இடம் வந்து 2ஆம் இடம். தனவரவு, பணவரவு, குடும்பம், வாக்கு இதெல்லாம் வந்து 2ஆம் இடம். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்குறனா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக கொடுங்க. இப்போ மார்ச் 29ஆம் தேதிக்கு தான் சனி பயிற்சி, சரியா? அதிலிருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். விரை சனி ஆரம்பிக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் அதெல்லாம் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எது தேவையில்லைன்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணி ஒவ்வொரு செலவையும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக பக்குவமாக பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நட்பு நிலையில் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் கடகத்தில் நீச்சம் அவர். அதனால் தாயினால் வரக்கூடிய அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் கேந்திர பலத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல தன்மையாக தான் செயல்படும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்து கேது பகவான் வந்து மே 30ஆம் தேதி வருவார். கேது பகவான் வந்து சிம்மத்தில் இருக்கிறது ஒரு அந்தளவுக்கு வந்து சுமாரான தன்மை தான். இதனால் என்னென்னா குழந்தை சம்பந்தமான மன வருத்தங்கள், இப்போ பெரியவங்கள்லாம் நம்மளை பார்த்துக்கல, கல்யாணம் ஆகிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு, பெரியவங்க அந்த மாதிரி வந்து பெரியவங்க ஃபீல் பண்ணக்கூடிய காலகட்டங்களாக தான் இது இருக்கும். 6ஆம் இடத்துக்கு சனி பகவானோட பார்வை இருக்குது. 6ஆம் இடம் தான் கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு ஸ்தானம். அதே மாதிரி வேலையும் அங்கே தான் இருக்குது. வேலைகளில் சிறு பிரச்சனைகள் அதெல்லாம் தொல்லைகள்லாம் வந்து கொடுப்பாரு. இந்த காலகட்டத்தில் ஒரு 2 வருஷம் வந்து பணி மாற்றம் அதெல்லாம் வந்து இடமாற்றம்லாம் மேக்சிமம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் 7ஆம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்குது, குருவோட பார்வை இருக்குது. நீச்ச செவ்வாயோட பார்வை உங்கள் ராசிநாதனே பார்க்கறதுனால அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை. இருந்தாலும் அதை ஈடுகட்டுற அளவுக்கு குருவோட 5ஆம் பார்வை அங்கே விழுகிறதுனால கணவன் மனைவி இடையே உறவுகள் வந்து நல்லாவே இருக்கும். ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த வருஷம் வந்து சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி
நண்பர்கள் மூலியமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், தொழில்துறை பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நன்மையாகவே இருக்கும். அந்தளவுக்கு ஒன்றும் பாதிப்புகள்லாம் எதுவும் இருக்காது. ஏற்கனவே பாதிப்புகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகளை வந்து குரு கொடுப்பாரு. அதே மாதிரி 8ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால ஏற்கனவே இருந்து வந்த தடை தாமதங்கள், ஏற்கனவே வந்து சனி 10ஆம் பார்வையாக உங்கள் 8ஆம் இடத்தை பார்த்தது, ராசிக்கு 8 வந்து பார்த்ததுனால தடை தாமதங்கள், அதாவது திருமணம் பண்ணியிருக்கீங்க, திருமணம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அமையவே இல்லை. இப்போ சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து அந்த வாய்ப்புகள்லாம் வந்து திருமண தடைகள்லாம் வந்து நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வீடு வாங்கணும், கையில் காசு இருக்குது, ஆனால் வேலையே நடக்க மாட்டேங்குது, தள்ளி போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி தன்மைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து, அதாவது மார்ச் 29க்கு மேலே, சனி பயிற்சிக்கு மேலே அந்த தடைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக உங்களுக்கு அமையும். அதே மாதிரி உங்கள் 9ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து 10ஆம் பார்வையாக பார்ப்பார். இதனால் வந்து தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு அந்யோன்யமான உறவுகள் இருக்காது. அதாவது சிறு சிறு பிரச்சனைகள் வரும். சனியோட பார்வையினால் அந்த பிரச்சனைகள் சிறு பிரச்சனைகள் வரும். அப்பா வழி சொத்து ஏதாவது வரணும்னா அது கொஞ்சம் தடைப்படும். அதுக்காக பிற்பாடு சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதுக்கப்புறம் குரு பகவான் 7ஆம் பார்வையாகவும் அது விழுகிறதுனால பிரச்சனைகள் வந்துட்டு சரியாகக்கூடிய தன்மைகள், குருவோட பார்வையினால் பிரச்சனைகள் வந்துட்டு சரியாகக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள்லாம் உண்டு. அதே மாதிரி சொத்து வந்து வழக்கில் கொஞ்சம் இழுத்துட்டு தான், அதாவது ஒரு 2-3 இழுத்துட்டு, அதாவது உடனே நீங்கள் தந்தை வழி சொத்து வந்து உடனே கேஸ் போடுறீங்க, உடனே இந்த மாதம் அப்படியே கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஒரு 2-3 கேஸுக்கு பிற்பாடு தான், அதாவது கொஞ்சம் ஒரு 6 மாதங்கள் ஒரு தடைகளுக்கு பிற்பாடு உங்களுக்கு கிடைக்கும் குருவோட பார்வையினால். அதே மாதிரி உங்களோட 10ஆம் இடம் வந்து உங்கள் ராசிநாதன் நீச்சமாகி பார்க்கறதுனால தொழில்கள் பண்ணக்கூடிய ஆளுங்கள்லாம் கொஞ்சம் சுமாராக தான், தொழில்கள் பண்ணக்கூடிய மேசராசிக்காரங்கள்லாம் கொஞ்சம் சுமாராக தான் போகும். அந்தளவுக்கு ஆகா ஓகோன்னு, அதாவது இன்னொன்று என்னென்னா லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார், ரொம்ப நல்லது. அதுவும் சனி வீட்டில் இருக்கிறாரு. இருந்தாலும் குருவோட 9ஆம் பார்வையை பெற்றிருக்கிறதுனால அந்த ராகு உங்களுக்கு வந்து லாபத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்பார். தொழில் சுமாராக போனாலும் உங்களுக்கு 100 ரூபா வர வேண்டிய இடத்துல கண்டிப்பாக 90 ரூபா கண்டிப்பாக வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 12ஆம் இடம் விரயஸ்தானம், சனி பகவான் இருக்கிறதுனால விரயங்களை வந்து தவிர்த்துங்க. முதலே சொன்ன மாதிரி தான், கையில் இருக்கிற காசை வந்து சூதானமாக செலவு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். பெரிய பெரிய முடிவுகள் எல்லாம், அதாவது இப்போ தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பார்த்து, அதாவது இது வந்து 30% தான், கோச்சார ரீதியாக வந்து பலன்கள் 30% தான். உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா விரய சனி வந்து உங்களோட தனத்தில் தான் கை வைப்பார், பணத்தில் தான் கை வைப்பார். அதே மாதிரி வாக்குறுதிகள் யாருக்கும் கொடுக்காதீங்க. குடும்பத்தில் முக்கியமாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடம் தான் வாக்குஸ்தானம். நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் வந்து தெளிவாக, அதாவது பார்த்து, அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் கொஞ்சம் பார்த்து பேசிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.